Namaste. Wish you a happy and a prosperous new year. Happy New Year 2021. இன்னைக்கு Grandmaster Shiva Apse அவர்களுடைய Compassionate Objectivity Golden Lotus Sutras on Character Building இந்த புத்தகத்துல புது வருஷம் ஆரம்பிக்கிற இந்த நாள்ல ஒரு புது டாபிக்கோட நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். On truth இந்த டாபிக் புதுசு. இன்னையில இருந்து நெக்ஸ்ட் செவரல் டேஸ்க்கு இந்த புத்தகத்துல இருந்து வரக்கூடிய செய்திகளை நம்ம படிச்சு அது பத்தியான விளக்கங்கள் தெரிஞ்சுக்கலாம். அகைன் ஹாப்பி நியூ இயர். இந்த சூத்ரா கேட்கறதுக்கு முன்னாடி நமஸ்தே. இன்னையில இருந்து புது டாபிக் ஆன் ட்ரூத். Truth is like a jewel, like a diamond. It has many facets. If you look at one side, you will not see the whole picture. What you see depends on how you look at it. இந்த 2021 எல்லாருக்கும் பிரமாதமா இருக்க போதுங்கிறதுக்கான இன்னொரு ஏதாச்சமான ப்ரூஃப் ஒண்ணு இல்ல. நம்ம ஆரம்பிக்கக்கூடிய சூத்ரா வளமையோட தொடர்புடையதா ஆரம்பிச்சிருக்கு இல்ல. உண்மை ஒரு ஜுவல் மாதிரி அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. ஜுவல்னா என்னது? ஒரு நகை மாதிரி. அதுல குறிப்பா நகையிலேயே மிகுந்த விலை உயர்ந்ததா நம்ம நினைக்கக்கூடியது டைமண்ட் இல்லையா? இந்த டைமண்ட உதாரணமா வச்சு இந்த உண்மைக்கான சூத்ராவை மாஸ்டர் விளக்கி சொல்லிருக்காங்க. உண்மை ஒரு டைமண்ட் மாதிரி அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. இது மாதிரி ஒரு பட்டை தீட்டின வைரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது ஜொலிக்கிற அளவுக்கு இருக்குன்னா அது அந்த டைமண்ட பல முறை வெட்டியிருப்பாங்க. வெட்டி செதுக்கி பட்டை தீட்டிருப்பாங்க. அந்த பட்டை தீட்டின வைரம் நீங்க எந்த கோணத்துல இருந்து பாக்குறீங்களோ அந்த கோணத்துல இருந்து ஒரு புதுசு மாதிரி தெரியும் இல்ல வெவ்வேறு மாதிரி தெரியும். அதாவது ஒரு சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா பல பட்டைகள் தெரியும். இன்னொரு சைட்ல இருந்து பாத்தீங்க ஃப்ரண்ட்ல இருந்து பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஜொலிக்கிற அந்த நட்சத்திரம் தெரியும். பின்னாடில இருந்து பாத்தீங்கன்னா அது கூர்ப்பா இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா அது சாதாரண அந்த அளவுக்கு ஒன்றும் பிரமாதம் தெரியாது. அது பேக் சைடு ஆஃப் தி டைமண்ட் பாக்குறீங்கன்னா அப்ப உண்மைகள்ல பல கோணங்கள் இருக்கு. நீங்க எந்த திசையில எந்த இடத்துல எந்த கண்ணோட்டத்துல இருந்து பார்க்க போறீங்களோ அந்த உண்மை உங்களுக்கு தெரியும். மத்தவங்க பார்த்தது பொய் அப்படின்னு நீங்க சொல்றதை விட உங்க ஒவ்வொருத்தருக்கும் எது தெரியுதோ அது மட்டும்தான் ஒவ்வொருத்தரும் உண்மை அப்படின்னு நம்புறாங்க. அப்ப உண்மை நீங்க நினைக்கிறதா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு ஜுவல் மாதிரி இல்லையா? ஒரு பின்னாடில இருந்து ஒரு பட்டை தீட்டின வைரத்தை நீங்க பாத்தீங்கன்னா அதுல ஒன்னும் பெருசா ஜொலிப்பு தெரியாது. முன் பக்கத்துல இருந்து பார்க்கும் போதுதான் அது கண் கூசுற அளவுக்கு அந்த பிரகாசம் தெரியும் இல்லையா? அப்போ உண்மை கூட பல கோணங்கள்ல வரப்போது, பல வடிவங்கள்ல, பல பட்டைகள், பல அளவுகோள்கள்ல உண்மைகள் இருக்கும். இது மிக முக்கியமான செய்தி. அப்போ உண்மை பல கோணங்கள்ல இருக்கு அப்படின்னா பாக்குறவங்க கண்ணுக்கு ஏத்த மாதிரி இது மாறிட்டே இருக்க போகுது அப்படிங்கறதும் சத்தியமாகுது. இந்த உண்மை சம்பந்தமான பல சூத்ராஸ் இந்த 2021 ஆரம்பிக்கிற நாள்ல இருந்து நம்ம படிக்கிறதுக்கான பிராப்தம் கிடைச்சிருக்கு அப்படின்னா இதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய பாக்கியம் மாதிரி. உண்மை சம்பந்தமான பல உண்மைகள் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு 2021ல இருந்து ஆரம்பிச்சிருக்கு. நம்ம எல்லாருக்கும் வெற்றி தரக்கூடிய நிறைய டைமண்ட் அண்ட் கோல்டு உங்களுக்கு அறிவாகவும் செல்வமாகவும் சேரக்கூடிய நாளா இது இருக்கட்டும் சொல்லி உங்களுக்காக நான் வேண்டிக்கிறேன். Wish you all a happy and a prosperous new year. Namaste.